Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 17th February 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு இரவு முடிந்த அமெரிக்க சந்தையானது வலுவான இறக்கத்தில் முடிந்திருப்பதை பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் S&P 500 எல்லாமே கிட்டத்தட்ட 1.2% அளவுக்கு இறக்கத்தையும், நாஸ்டாக் இன்னும் வலுவாக இறங்கி -1.78% அளவுக்கு இறங்கி உள்ளதை பார்க்கிறோம். குறிப்பா நாஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஏற்றம், ஒரு நாள் பெரிய இறக்கம் மாறி மாறி நகர்ந்து கொண்டே இருக்கிறத பாக்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமா யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வட்டி விகித உயர்வு என்பது கணிசமாக இருக்கலாம் என்ற ஒரு பெரிய அச்சத்தில் சந்தையானது இறங்குமுகமாக இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆசிய சந்தைகள் இதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்க சந்தையினுடைய ஒரு நிகழ்வினுடைய தொடக்கமாக இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஆசிய சந்தைகளுமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகிறது. சீனாவினுடைய ஷங்காய் தவிர அது மட்டும் தற்போதைக்கு கொஞ்சம் ஏறி வியாபாரமாகி வருகிறது. மற்றபடி ஜப்பானுடைய நிக்காய், ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி மற்றும் தாய்வான் சந்தைகள் எல்லாமே தற்போது கணிசமான அளவு இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இந்தியாவினுடைய நிப்டி இப்போ சிங்கப்பூர்ல எப்படி வியாபாரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா SGX நிப்டி ஒரு கணிசமான கேப் டவுன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 80-90 புள்ளிகள் என்ற அளவுக்கு தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல துவங்க வாய்ப்பு இருப்பதா பார்க்கிறோம். சோ இந்த கேப் டவுன்ல இருந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கிறது. நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கேப் அப்ல இருந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த கேப் அப் நேரா செல்லிங் ஏரியால விழுந்தது, இறங்கியது. இன்னைக்கு கொஞ்சம் அந்த வீழ்ச்சின்றது ஒரு பையிங் ஏரியாக்குள்ள விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா தாக்கு பிடிக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமா உலக சந்தைகள் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால நம் சந்தை அப்படின்றது கொஞ்சம் சிரமப்படதான் செய்யும். இருந்தாலும் ஒரு பவுன்ஸ் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் அப்படின்றது இன்னும் அதே தான் இன்டாக்டா இருக்கு. 17,450 சப்போர்ட் ஆகும். மேல 18,100 தடையில. நேற்றுக்கு 18,100 லைட்டா தாண்டிச்சு. 18,123, 126 இந்த மாதிரி மேல போயிட்டு, ஆனா க்ளோசிங் பேசிஸ்ல எங்க வந்தாச்சு, 18,100 கீழே வந்தாச்சு. அதனால இன்னமும் 18,100 ஸ்பாட் பேசிஸ்ல வலிமையான தடைநிலையாக தான் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நிப்டி பேங்க்கும் தொடர்ந்து அதனுடைய ரேஞ்ச் சப்போர்ட் 39,000, மேல ரெசிஸ்டன்ஸ் 42,400 என்ற அளவில் இருப்பதாகவே பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு கணிசமான அளவு நேற்றுக்கு ஏறி இருக்கு. அதாவது 3.7 இருந்து 3.88 என்ற அளவுக்கு ஏறி இருப்பது என்பது சந்தைக்கு பாதகமான ஒரு விஷயம். டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதுவும் 103.8 இருந்ததெல்லாம் 104.28 வந்தாச்சு. இதுவும் சந்தைக்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தலாம். பிரண்ட் க்ரூட் என்றது ஒரு பெரிய மாற்றம் சொல்ல முடியாது. பட் நேற்றுக்கு 85.67 இந்த நிலைமையில இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட $1 இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் 84.5ல. கோல்டு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்குது. டாலர் விலை ஏறும் பொழுது கோல்டு இறங்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டின் அடிப்படையில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து தங்கமானது ஆனாலும் கூட இது ஒரு தனிப்பட்ட வகையிலே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் சமீப 2 மாதத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நகர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் உச்சம் இந்த $1,944 கிட்ட நம்ம பார்த்தோம். கோல்டு வந்து ஒரு அவுன்ஸ் இப்போ கீழே $100 மேல விழுந்ததை பார்த்திருக்கிறோம். $1,829 per ounce. அதே மாதிரி எங்கிருந்து போக ஆரம்பிச்சது, $1,620 இருந்து தான் இந்த ஏற்றம் 300 புள்ளிகள் $300 கிட்டத்தட்ட ஏறி இப்ப $100 மேல இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். யூஎஸ்டி ஐநார் அப்படின்றது வந்து இப்போ 82.68 அது ஒரு குறுகிய நகர்வுல இருக்கு. மேல 82.9 அப்படின்னு கீழே 82.5 இந்த 40 பைசாக்குள்ள மேல கீழே தற்போது நகர்ந்து வருவதை பார்க்கிறோம். ஸோ இப்போ மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல ஒரு நெகட்டிவான ஃபேக்டரா பார்க்கப்படுவது ஃபெட் ரிசர்வ் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கியானது வட்டி விகிதத்தை கடுமையாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்ஃபிளேஷன் மீண்டும் ஏறுமுகமாக மாறி இருப்பது இதற்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதை ஒட்டி இன்ஃபிளேஷன் கூடி வட்டி விகித உயர்வும் கூடி இது எதில் போய் கொண்டு போய் விட வாய்ப்பு உண்டு, ரெசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பொருளாதார மந்த நிலையில் கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்கிறதோ என்று சந்தை அச்சப்படுகிறது. எஃப்ஐஸ் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா வாங்குறவங்களா இருக்கிறாங்க பார்த்துட்டோம். 1,570 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐ சொன்னா நேற்று 1,577 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த விற்பனை அப்படின்றது கடந்த ஒரு வாரம் நிகழ்ந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். சந்தையினுடைய ஒரு தற்போதைய ஒரு ஏற்றத்திற்கும் இதுவும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது. இதுவும் இல்லை, இதுதான் முக்கியமான காரணமா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சப்ளை டிமாண்ட் பார்க்கும்போது there is a demand for some time இல்லையா, அந்த ஒரு வாரம் அப்படின்றது. அதனாலதான் 18,000 இல்லையே, அதனால தாண்ட முடிஞ்சது. இருந்தாலும் 18,100க்கு மேல உட்கார முடியலன்னு நம்ம பார்த்தோம். மீண்டும் கீழ்நோக்கி வரும்போது இதனுடைய விற்பனை ஒருவேளை வாங்குதல் விற்பனையாக இன்னிலிருந்து மாறினால் என்ன நடக்க வாய்ப்பு உண்டு,
அதன் பிறகு சந்தையானது மீண்டும் நம்ம கொடுத்திருக்கிற எல்லையினுடைய கீழ் எல்லை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு தமிழில் ஸ்டார்ட் ஆகுது 27ஆம் தேதி காலையில் 6லிருந்து 7 மணிக்கு ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல படிக்கிறதுக்காக திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 6லிருந்து 7 மணிக்கு தமிழில் ஆன்லைன்ல பயிற்சி வகுப்பு. இதுவும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை வந்து ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல லைவ் அனலைஸ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட். தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. நேத்திக்கும் பணம் வாய்ப்புகள் நம்ம பார்த்தோம். கேண்டில் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் பியர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. தொடர்ந்து 2 நாளா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்த ஒரு நிலையில இப்போ வந்திருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஒரு இந்த உச்சம் வந்து விட்டதோ, தற்போது ஏற்றத்தினுடைய உச்சம் வந்து விட்டதோ அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல வருது. ஆனால் கேப் டவுன்ல இருந்து ஏறி முடிஞ்சது அப்படின்னா எல்லைகள் குறுகிய எல்லைகளாக மாறலாம். எப்படி இருக்கின்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.